नमो भगवते वासुदेवाय। भगवते नमो वासुदेवाय। भगवते ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं च श्रीचैतन्य नमामि तं। हरे कृष्णा। நேற்று பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நேற்று பார்த்த பாகவதத்துல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த சடங்குமே நம்ம செய்ய தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. அப்புறம் கிருஷ்ணர் அவருடைய உணர்வு நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. பிரம்மனோட சோம்பல்ல இருந்து ஏய்களும் சாத்தான்களும் வந்துச்சு. அதனால நம்ம நைட்டு படுக்கும்போது நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ மாதாஜி. பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம். ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் 20 மைத்ரேயருக்கும் இதருக்கும் இடையே உரையாடல். ஸோ ஸ்ராத்த சடங்கு பத்திலாம் நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பதம் 44 நம்ம படிக்கணும். சித்தான் வித்யாதராம்ச்சைவ திரோதானேன சோதஸ்ருஜத் தேப்யோ தகாத் தம் ஆத்மானம் அந்தர்தானாக்கியம் அத்புதம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பின்னர் பகவான் பிரம்மதேவர் அவருடைய பார்வையிலிருந்து மறையும் ஆற்றலால்
சித்தர்களையும் வித்யாதர்களையும் படைத்தார். அந்த அந்தனர் தான எனப்படும் அவருடைய அற்புதமான வடிவத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பொருளுரை. அந்தர்தானா என்பதன் பொருள் என்னவென்றால், இந்த வாழும் உயிர்கள் இருப்பதை மனத்தால் உணர முடியும், ஆனால் பார்வையினால் பார்க்க இயலாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இவங்கெல்லாம் வந்து சூட்சமமான உடல்ல இருக்கக்கூடியவங்க. ஸ்தூலமான உடல் அவங்களுக்கு கிடையாது. சூட்சமமான உடல்ல இருக்கக்கூடியவங்க. அவங்கள நம்ம உணர முடியும், ஆனா அவங்கள நம்மளால பார்க்க முடியாது. ச கிண்ணரான் கிம் புருஷான் பிரத்யாத்யேனாஸ்ருஜத் பிரபுஹு மானயன் ஆத்மானத்மானவும் ஆத்மாபாசம் விலோகயன். மொழிபெயர்ப்பு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம். படிக்கிறேன் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு நாள் வாழும் பொருள்களை படைப்பவராகிய பிரம்மதேவர் தண்ணீரில் தன் பிம்பத்தை தானே பார்த்து போற்றினார். அந்த பிம்பத்திலிருந்து புருஷர்களையும் கிண்ணறர்களையும் படைத்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நேது தஜ்ஜக்ருஷு ரூபம் த்யக்தம் சத்ரமேஷ்டினா மிதுனி பூய காயந்தஸ்தம் ஏவோ சசி கர்மபிஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை. ரெண்டுமே வந்து கலைவாணி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிம்ப புருஷர்களும் கிண்ணர்களும் பிரம்மதேவரால் விடப்பட்ட நிழல் வடிவத்தை தங்கள் உடைமையாக்கி கொண்டனர். ஆகவே அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒவ்வொரு புலர்காலையிலும் அவருடைய அருஞ்செயல்களையும் புகழ்ந்து பாடுவதன் மூலம் எண்ணி பார்க்கின்றனர். பொருளுரை. சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரம் முன்பாக இருக்கும் விடியற்காலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூய்மையான செயல்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. விடியற்காலையில் நிகழ்த்தப்படும் தூய செயல்கள் நாளின் வேறு எந்த நேரத்தில் நிகழ்த்தப்படுவதையும் விட அதிக விளைவை தருகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ காலையில எழுந்து பகவானை தரிசனம் பண்றது. காலம்பரை எழுந்து நம்ம குளிச்சு முதல்ல என்ன பண்ணணும்? பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை தரிசனம் பண்றது, அவருக்கு ஆரத்தி பண்றது, அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்றது. இதுதான் பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய மிக உயர்ந்த காரியங்கள். நிறைய பேர் வந்து காலம்பரை எழுந்துப்பாங்க, ஆனா வேற மாதிரி உடற்பயிற்சி செய்யறது, நடைப்பயிற்சி செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. செய்யக்கூடாதுன்னு கிடையாது, செய்யலாம். ஆனா கூடவே சேர்ந்து என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே அவங்க வந்து வாக்கிங் போகலாம், அந்த மாதிரிலாம் செய்யலாம். ஆனா பகவானை தவிர்த்து நம்ம உடலை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணி என்ன பண்ண போறோம் இல்லையா? சோ அதனால அந்த நேரத்துல செய்யறதுக்கு மற்ற பகல் பொழுதுல எல்லா நேரத்திலையும் செய்யறதை விட காலம்பர விடிகால இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மிக மிக உகந்தது. ஏன்னா ராத்திரி நல்ல நம்ம படுத்திருக்கும் போது மனசு அப்படியே வந்து அமைதியா இருக்கும். காலம்பர எழுந்த உடனே வந்து எல்லா எண்ணங்களும் வராது. எப்போ திரும்ப அந்த சத்துவகுணம் காலையில இருக்கிற நேரம் வந்து சத்துவகுணத்துக்கு உண்டான நேரம். எப்போ வந்து நமக்கு ரஜோகுணம் ஆரம்பமாகுது அப்படின்னா 8-9 மணிக்கு மேல ரஜோகுணம் ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் என்ன எல்லாம் பரப்பரன்னு அங்க போகணும், இங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். பாத்தீங்கன்னா மைண்ட் என்ன நமக்கே புரியும், மைண்ட் வந்து அஜிடேட் ஆயிடும். அப்ப நம்ம வந்து வேகமா அந்த காரியம் செய்யணும், இந்த காரியம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த மாதிரியே நம்மளுடைய மனநிலை இருக்கும். அப்போ உட்காந்து ஜபம் பண்ணோம் அப்படின்னா காலம்பரை ஜபம் பண்ற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து அப்ப நமக்கு கிடைக்காது. சோ காலையில நேரம், அதனால அந்த நாள்லாம் சொல்லுவாங்க காலம்பரை எழுந்து படிச்சா நல்லா மண்டையில ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விடி காலம்பரை எழுந்து படிக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்தையும் விட உகந்தது என்னன்னா பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கூட காலம்பரை எழுந்து ஒரு 2 மாலை ஜபம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து படிக்கலாம், மற்ற காரியங்கள் செய்யலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 மாலை 4 மாலை ஒரு ஜபம் பண்றதை அவங்க என்ன பண்ணணும், ரெகுலரா ஒரு பிராக்டிஸா வந்து குழந்தையில இருந்தே வந்து கொண்டு வரணும். தேகேன வை போகவதா சயானோ பகுச்சிந்தயா சர்கேனு வசிதே குரோதா உத்சர்ஜஹத்வபுஹு. மொழிபெயர்ப்பு. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஒருமுறை பிரம்மன் தன் உடலை நன்கு நீட்டி படுத்துக் கொண்டார். படைப்பு வேலை விரைவாக நடைபெறாமல் இருக்கின்றதாக கவனித்த அவர் அந்த சிடுசிடுத்த நிலையில் அந்த உடலை விட்டு விட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண.
ये ह्यन्तामुतः केसा अहयस्तेङ्ग जग्निके सर्भा प्रसर्पतः क्रूरा नाहा போகோருகந்தராக. மொழிபெயர்ப்பு. தனபாகியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீலா பிரபுபாதருக்கு ஜெய். ஓ அன்பான விதுரரே, அந்த உடலிலிருந்து உதிர்ந்த முடி பாம்புகளாக மாற்றம் பெற்றது. அந்த உடல் கைகள் கால்களுடன் சேர்ந்து ஊர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அதிலிருந்து பயங்கரமான பாம்புகளும் படங்கள் விரிந்த நாகங்களும் தோன்றின. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ச ஆத்மானம் மன்யமானாக கிருத கிருத்யம் இவாத்மபூஹு ததா மனூன் சசர்ஜாந்தே மனசா லோகபாவனான். மொழிபெயர்ப்பு. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜி. முதல் உயிரான தானாக பிறந்த பிரம்மன் ஒரு நாள் தன் வாழ்வின் குறிக்கோள் நிறைவேறி விட்டதை போல் உணர்ந்தார். அந்த நேரத்தில் அவர் தன் மனத்திலிருந்து அண்டத்தின் நன்மையான செயல்களை உயர்த்தும் மனு என்னும் பெயரறிய உயிர்களை தோற்றுவித்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேவ்யக சோஸ்ருஜத் ஸ்ரீயம் புரம் புருஷமாத்மவான் தான் திருஷ்டுவாகி புரா சிருஷ்டாக பிரசம்சஹ பிரஜாபதிம். மொழிபெயர்ப்பு. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? உள்ளடக்கமுடைய படைப்பாளர் அவர்களுக்கு தன் சொந்த மனித வடிவத்தை கொடுத்தார். மனுக்களை பார்த்ததும் முன்பே படைக்கப்பட்டவர்களான தேவர்கள், கந்தர்வர்கள் முதலியோர் அண்டத்தின் தலைவரான பிரம்மனை போற்றினர். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ மனுக்களை படிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். அஹோ ஏதத் ஜகத் ஸ்ரஷ்ட சுக்ருதம் பததே கிருதம் பிரதிஷ்டிதாக கிரியா யஸ்மின் சாகம் அன்னம் அதாமஹே. அவர்கள் வேண்டினர், ஓ அண்டத்தை படைப்பவரே, நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். நீங்கள் எதை உற்பத்தி செய்தீர்களோ அதனை நன்கு செய்துள்ளீர்கள். சடங்கு முறை செயல்கள் இப்போது மனித வடிவில் முழுமையாக படைக்கப்பட்டு விட்டதால் நாங்கள் அனைவரும் வேள்வி படையல்களை பங்கிட்டுக் கொள்வோம். சோ மனிதர்களால் தான் என்ன பண்ண முடியும்? வேள்விகளை எல்லாம் பண்ண முடியும். அது மூலமா தேவர்கள் மற்ற எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? அவங்களுக்கு உண்டான ஆவிர்வாகங்கள் கிடைக்குது. அதனால அவங்களுக்கு எல்லாமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்க இவங்களை படைச்சிட்டீங்க, இவங்க மூலமா இனிமே எங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிச்சவங்க உங்க கைகளை திரும்ப லோ ஹேண்ட் பண்ணிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவத்கீதையின் 3ஆம் அதிகாரம் 10ஆம் பதத்தில் வேள்வியின் முக்கியத்துவம் குறிக்கப்பட்டுள்ளது. படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மன் மனுக்களை படைத்தார். அத்தோடு சடங்குகள் உள்ள வேள்வியின் வழிமுறைகளையும் படைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் என்று பகவான் அங்கு உறுதிப்படுத்துகிறார். பிரம்மதேவர் அவர்களை ஆசிர்வதித்தார். வேள்வி சடங்குகளை தொடருங்கள், நீங்கள் படிப்படியாக தன்னை அறிதல் என்னும் சரியான நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். ஜட உலக இன்பத்தையும் அனுபவிப்பீர்கள். பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்வாளிகளும் உயிரினங்களும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களாகும். அவை ஜட உலக இயற்கையின் மீது ஆட்சி புரிய விரும்பும். வேள்வி சடங்குகளின் நோக்கம் என்னவென்றால் படிப்படியாக உயிர்வாளிகளும் உயிரினங்களும் தூய்மையான உணர்தலை மீண்டும் வழக்கில் கொண்டு வருதலாகும். அண்டத்தினுள் அதுவே வாழ்வின் தொடக்கமாகும். இந்த வேள்வி சடங்குகள் பகவானை மகிழ்விக்க உளங்கொண்டவையாகும். ஒருவர் பகவானை மகிழ்வித்தால் அன்றி அல்லது ஒருவர் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் இருந்தால் அன்றி அவரால் ஜட உலக இன்பம் அல்லது புனித உணர்வில் இன்பம் பெற இயலாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல பகவான் சொல்ற, சக யஜ்ஞா பிரஜா சிஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷோ வதிஷ்ட காமதுக். அதாவது உங்களுடைய விருப்பங்கள், பூமியில மனிதர்களாகிய நாம நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும் அப்படின்னா யாகங்கள் செய்யணும். அப்போ நமக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய தேவர்கள் இல்லையா, பஞ்சபூதங்களையும் தேவர்கள் அடக்கி ஆள்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ இவங்கள்லாம் நமக்கு அவங்க நம்ம வாழ்றதுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தி தர்றாங்க. அதுக்கு பதிலுக்கு நம்ம என்ன செய்யணும்?
நன்றியோடு அவங்களுக்கு நாம யாகங்கள் செய்யணும் அப்படிங்கறதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ முதல்ல இதெல்லாம் படைக்கும் போதே பிரஜாபதி எதையும் படைச்சிட்டார், யாகங்களையும் சேர்த்து படைச்சார். சக யஜ்ஞா, சக அப்படின்னாக்க இந்த படைப்போட சேர்த்து சகோதரன் அப்படின்னு சொல்றோம். எதனால சகோதரன் அப்படின்னு சொல்றோம்? கூட பிறந்தவர் அப்படிங்கிறதுனால. சக அப்படின்னா அதனோடு சேர்ந்து கூடவே அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ கூடவே இந்த படைப்பை தொடங்கும் போது கூடவே பிரம்மா எதையும் படைச்சார், யாகங்களையும் படைத்தார். அதனால யாகங்களை செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் என்ன செய்யுங்க, சுகமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஆனா எல்லாத்துக்கும் உயர்ந்த யாகம் என்ன அப்படின்னாக்க பகவானை திருப்தி செய்யறதுக்காக செய்யக்கூடியதான் அப்படிங்கறத அடுத்தடுத்து சொல்லிட்டே வர்றார். தபசா வித்யா யுக்தோ யோகேன சுஷமாதினா ருஷீன் ருஷீர் ருஷிகேஷக சசர்ஜாபி மதா பிரஜாக. மொழிபெயர்ப்பு. கடுமையான தவம், வழிபாடு, மனதை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் பக்தியில் முழு ஈடுபாடு இவற்றுடன் கோபமற்ற நிலை இவற்றால் தன்னை தகுதியாக்கி கொண்டு தன் புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்ட பிரம்மதேவர் சிறந்த முனிவர்களை தன் பிள்ளைகளாக தோற்றுவித்தார். அதுக்கப்புறம் சிறந்த முனிவர்கள் எல்லாம் வர்றாங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டார், ஆனாலும் திரும்ப ஒரு ரிவிஷன் மாதிரி மைத்ரேயர் சொல்லிட்டே வர்றார். மீனா மாத்தி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். வேள்விச் சடங்குகள், நிகழ்ச்சிகள் ஜடவுலக பொருளாதார வளர்ச்சிக்காக இருப்பவனா ஆகும். சொல்ல போனால் அவை தூய அறிவை விதைக்கவும் உடலை நல்ல நிலையில் வைக்கவும் உள்ளவையாகும். ஆனால் தூய அறிவை உண்மையில் பெற மற்ற தவசிகள் தேவையாக இருக்கின்றன. எது முக்கியம் என்றால் வித்யா அல்லது பகவான் வழிபாடு. மனத்தை ஒருமுகப்படுத்த உதவும் பல்வேறுபட்ட உடல் தோற்ற அமைப்பின் உடற்பயிற்சி சார்ந்த நிகழ்ச்சிகளை குறிக்க சில சமயம் யோகா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக யோகா அமைப்பில் வேறுபட்ட உடல் தோற்ற அமைப்புகள் அறிவு குறைந்த மனிதரால் யோகாவின் முடிவு என்று ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அவை பரமாத்மாவின் மீது மனத்தை ஒருமுகப்படுத்தவே உள்ளனவாகும். பொருளாதார வளர்ச்சிக்கு மனிதர்களை படைத்த பின்னர் பிரம்மதேவர் தூய ஆன்மீக உணர்வுகளுக்கு முன்னுதாரணமாக திகழும் முனிவர்களை படைத்தார். இந்த உடல் தோற்ற அமைப்பு அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு லாங்குவேஜ். என்ன அப்படின்னாக்க ஆசனங்கள். இப்போ நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சேர்ல உட்கார்ந்துருக்கோம், இது கம்ஃபர்டபுளா இருக்கு. கீழே உட்கார்ந்து காலை மடிச்சு போட்டு உட்கார்ந்து 2 மணி நேரம் சாண்டிங் பண்ணணும்னா எப்படி இருக்கும் நமக்கு? அப்படி நெளிவோம், இப்படி நெளிவோம், இந்த பண்ணுவோம், காலை மாத்தி வைப்போம், அப்படி வைப்போம். கவனம் எதுல இருக்கும்? அதுதான் இருக்கும். அப்போ இந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க உடல் வலு பெறுது. அப்ப என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு பத்மாசனம் இருக்கு, பத்மாசனத்துல உட்கார்ந்து பயிற்சி இருக்கு அப்படின்னாக்க அழகா அப்படி உட்கார்ந்தாங்கன்னா 2 மணி நேரம் பத்மாசனத்துல உட்கார்ந்துருப்பேன். அப்போ உடல் என்ன பண்ணாது, தொந்தரவு கொடுக்காது. புரியுதா? எதுக்காக இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணணும்? அப்போ நாம ஜபம் பண்ணும்போது உடல் தொந்தரவு நமக்கு கொடுக்காது. நம்ம பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே நம்ம பாட்டு நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ உடல்னால் நம்ம அந்த தொந்தரவுனால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அதுக்குத்தான் இந்த ஆசனங்கள் இருக்கே தவிர இது அல்டிமேட் கோல் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆசனங்கள் தான் முடிவானது. யோகா அப்படின்னாலே ஆசனங்கள் தான். இல்ல பகவானே கிடையாது. அதுல பகவானை பத்தி எந்த யோகா சென்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க? எங்கேயுமே கிடையாது. அவங்களுக்கே தெரியாது பகவான்னா யாருன்னு, அவங்களுக்கே தெரியாது. நிறைய யோகா சென்டர்ல இஸ்கானோட அந்த ஒரு யோகி பிக்சர் இருக்கும். அந்த தலையிலேருந்து அவருடைய பிரம்மரந்திரத்துல இருந்து அவருடைய ஆத்மா வெளியில போற ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை போட்டு பதஞ்சலி அப்படின்னு போட்டு விட்டாங்க, அவரை பதஞ்சலி ஆக்கிட்டாங்க. அது பக்தர்கள் வரைஞ்சிருக்கிறது. அது வரைஞ்சி அவங்க இந்த மாதிரி யோகத்தை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரபுபா சொல்ல அவங்க வரைஞ்சிருக்கிற ஒரு படம். அதை வச்சு அவங்க பதஞ்சலின்னு போட்டாங்க. அவர் தான் பதஞ்சலி அப்படின்னு சொல்லி யோக முறை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போடுறாங்க. சோ எனிஹவ் யோகத்தினுடைய குறிக்கோள், யோகம் அப்படின்னாலே பகவானோட நம்மள இணைக்கிறது தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ அதனால இந்த உடற்பயிற்சிகள், அதாவது ஆசன முறைகள் எல்லாமே நம்ம உடலை தகுதியாக்கிக்கிறதுக்காக. ஒரு நிமிஷம் இருங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓ ஓ ஓகே ஓகே மாதாஜி, நான் ஒரு 1 hour கழிச்சு பேசுறேன். சோ அப்போ இந்த யோக பயிற்சி மூலமா நாம உடலை நல்ல தகுதியான நிலையில வச்சுக்கிட்டு பகவானுடைய சேவையில நாம ஈடுபடணும். நேபியஸ்ன சைகைக சகஸ்வஸ்ய
தேகஸ்யாம்சம் அதாத் அஜக யத் தத் சமாதி யோகர்த்தி தபோ வித்யா விரக்திமத். அண்டத்தின் பிறப்பற்ற படைப்பாளர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன் உடலில் இருந்து ஒரு அங்கத்தை கொடுத்தார். அது ஆழ்ந்த தியானம், மனதை ஒருமுகப்படுத்துதல், இயற்கை கடந்த ஆற்றல், தவம், வழிபாடு மற்றும் துறவு ஆகியவற்றால் விரித்துரைக்கப்படுகிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்த ரிஷிகளை படிக்கிறார். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து அவர் வந்து கொடுக்குறார். அதை அவங்க வந்து டெவலப் பண்றாங்க. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இந்த பதத்தில் விரக்திமத் எனும் சொல் துறவரத்திற்கான தகுதியுடைமையாக்குதல் என்று பொருள் தருகிறது. தூய உணர்வு என்பது லோகாயாத மனிதர்களால் பெற இயலாது. புலன் இன்பத்திற்கு அடிமையானவர்களால் தூய உணர்வு பெற இயலாது. ஜட உலக உடைமைகளையும் ஜட உலக இன்பத்தையும் தேடுவதில் பிடிப்புள்ளவர்களால் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் முழு ஈடுபாட்டை அடைய இயலாது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஒருவர் ஜட உலக வாழ்வை அனுபவித்துக் கொண்டு அதே சமயம் புனித வாழ்வில் முன்னேறலாம் என்னும் பிரச்சாரம் போலியானது. துறவின் கொள்கைகள் 4. 1. முறையற்ற பாலுறவை விளக்குதல். 2. புலால் உண்பதை விளக்குதல். 3. மது அருந்துவதை விளக்குதல். மற்றும் 4. சூதாட்டத்தை விளக்குதல். இந்த 4 கொள்கைகளும் தபஸ்ய அல்லது துறவு என்று அழைக்கப்படுகின்றன. கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் மனம் மூழ்க ஆன்மீக உணர்வே வழியாகும். இவ்வாறு மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இடையே உரையாடல் எனும் தலைப்புடைய ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டம் 20ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை முடிவடைகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஓம் தத் சத். 20 அத்தியாயங்களை நாம இந்த 3வது காண்டத்துல நிறைவு செய்திருக்கோம். இந்த அத்தியாயத்துல நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய படைப்பு, திரும்ப பிரம்மா என்னென்ன படைச்சார் அப்படிங்கறதெல்லாம் வந்து விதுரர் கேள்வி கேட்க மைத்ரேயர் அதை விளக்கமா சொன்னதை நம்ம பார்த்தோம். இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை எல்லாம் கடந்துதான் நாம எந்த பிறவிக்கு வந்திருக்கோம், மனித பிறவிக்கு நாம வந்திருக்கோம். அதை நம்ம பார்ப்போம். சோ அதனால இந்த மனித பிறவி அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்படி கிடைச்ச பிறவியையும் சரியான முறையில நாம பயன்படுத்திக்கிறதுங்கிறதும் அவ்வளவு வந்து ஈஸி கிடையாது. நமக்கு ஏதோ பகவானுடைய கருணையினால, சில பிரபுபாதருடைய கருணையினால இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டு கிருஷ்ண பக்தியில நாம சரியான முறையில அந்த பயிற்சியை நாம வந்து எடுத்துக்கணும். கரெக்டா நம்ம பிரபுபாதர் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறாரு. மங்களார்த்தி அப்படிங்கிறது காலம்பர பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடுறது, பகவானுடைய இந்த லீலைகளை எல்லாம் படிக்கிறது, பகவத்கீதையுடைய உபதேசங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறது, இதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை. இங்க பாத்தீங்கன்னா இந்த கடைசி பொருளுரை பாருங்க. துறவு தவம் அப்படின்னா இமயமலைக்கெல்லாம் போய் உட்கார்ந்து நீ பண்ணலாம் சொல்லல. கெட்ட விஷயத்த விட்டாலே இந்த கலியுகத்துல அதுவே ஒரு தவம் தான். இதெல்லாம் தவம்னு ஒத்துக்க முடியுமா? மாம்சம் சாப்பிடாது ஒரு தவம்னு ஒத்துக்க முடியுமா? ஆனா இப்ப கலியுகம் எப்படி இருக்கு, போற போக்கு அப்படிதான் இருக்கு. அதனால இதெல்லாமே இன்னைக்கு தவம். மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது தவம், தவறான ஆண் பெண் உறவு அதுல ஈடுபடாம இருக்கிறது தவம். இதெல்லாம் ஒரு தவமா? தவம்னா என்ன? ஆனா இங்க வந்து பிரபுபாதர் நமக்கு இதெல்லாம் தான் தவம், நீ ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தவம், இதெல்லாம் நீ பயிற்சி செய்ய அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள், ரொம்ப பேசிக் விஷயங்கள். ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடுறோம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து சின்ன குழந்தையில இருந்தே கேட்டுட்டே இருப்பா, அம்மா இதே மாதிரி தான் நம்ம சதை இருக்கிற மாதிரி தானே அதுக்கும் இருக்கு, அப்போ அதெல்லாம் நீங்க எப்படி தொடுறீங்க, அதை போய் இப்படி எல்லாம் கட் பண்றீங்களா, அதுக்கெல்லாம் வலிக்காதா அப்படின்னு சொல்லி அழுவா. 2 போடு போட்டு சாப்பிட வைப்போம். இதுதான் உடம்புக்கு நல்லது, சாப்பிடுறியா இல்லையா சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப அழுவா. ஆனாலும் ஒரு 2 போடு போட்டு இதெல்லாம் சாப்பிட்டாதான் உனக்கு உடம்பு நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அறியாமையில இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம உடல் வலுப்பெறணும் அப்படின்னாக்க அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு பிரபுபாதை ஒரு லெக்சர் கேட்டேன். அந்த பிரபுபாத் லெக்சர்ல பிரபுபாத் சொல்ற, புறா வந்து ஒரு நாளைக்கு 300 தடவை உடலுறவு கொள்ளுமா. இத்தனைக்கும் அது வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சுகம் அனுபவிக்கணும்னா நிறைய சாப்பிட்டு தெம்பா இருந்தா தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புறா வந்து வெஜிடேரியன் தான், அது 300 தடவை ஒரு நாளைக்கு உடலுறவு கொள்ளும். ஆனா சிங்கம் வந்து நான் வெஜிடேரியன், அது வருஷத்துக்கு 1 தடவை தான் உடலுறவு கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு லெக்சர்ல சொல்றாரு. இன்னைக்கு அந்த லெக்சர்ல கேட்கும்போது இன்னைக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க பக்தர்கள்லாம். அப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிடுறோமா நான் வெஜிடேரியன் சாப்பிடுறோமா, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது.
நம்மளுடைய மனம் எதுல ஆழ்ந்திருக்கோ அதை பொறுத்து தான் என்ன ஆகுது, நம்ம உணர்வு, நம்மளுடைய செயல்கள், நடவடிக்கைகள் எல்லாமே அது பொறுத்து தான் இருக்கு. அதனால மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய திருநாமத்தை தவிர வேற வழி கிடையவே கிடையாது. சோ அதனால கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் மனம் மூழ்க ஆன்மீக உணர்வே வழியாகும். கிருஷ்ணரை பத்தியே நம்ம நினைக்கணும் அப்படின்னாக்க, எப்பவுமே கிருஷ்ணருடைய சிந்தனையில இருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் நம்ம செஞ்சா கூட அதோட கிருஷ்ணர் தொடர்பு படுத்திடணும். எந்த காரியம் செஞ்சாலும் அது கூட நம்ம கிருஷ்ணரை தொடர்புக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? அத்தியாயம் 21, மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல். சோ இப்ப மாப்பிள்ளை தேடி போறாங்க, பொண்ணு பார்க்க போறாங்க, கல்யாணம் நடக்க போகுது, விருந்து, கல்யாண சாப்பாடு எல்லாம் இருக்கு. சரியா? இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல நடக்க போற கல்யாணம். வாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போலாம். முதல்ல போய் நம்ம என்ன பண்ணணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும். அதெல்லாம் என்ன ஒரு லெவல்ல நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலம் மாதிரி இல்லாம எந்த ஒரு ஹை லெவல்ல இந்த பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற சம்பந்தங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பதம் 1. விதுர உவாச்ச ஸ்வயம்புவஸ்ய ச மனோர்வம்சக பரம சம்மதக கத்யதாம் பகவான் யத்ர மைதுனேனைதிரே பிரஜாக. மொழிபெயர்ப்பு. விதுரர் கூறினார், ஸ்வயம்புவ மனுவின் பரம்பரை மிகவும் பெருமைக்குரியது. ஓ வணக்கத்திற்குரிய முனிவரே, உணர்தலால் பெருகிய சந்ததிகளை உடைய இந்த இனத்தை பற்றிய குறிப்புகளை தரும்படி உம்மை வேண்டுகிறேன். சோ முதல்ல இந்த மாதிரி ஆண் பெண் இணைந்து உருவாகக்கூடிய சந்ததிகள், மக்கள் மனிதர்களுடைய அந்த இது மனு கிட்ட தான் வரும். சோ அதனால அவங்க, அதுவும் ஸ்வயம்புவ மனுவுடைய பரம்பரை இருக்கே, அது ரொம்ப புகழ்பெற்ற பரம்பரையாச்சே. கேள்விப்பட்டிருக்கார், இதற்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அதை டீட்டெயிலா தனக்கு சொல்லிக் கொடுக்கும்படி அவர் கேட்கிறார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? பொருளுரை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. நல்ல மக்கள் தொகையை உற்பத்தி செய்யும் முறையான பால் உணர்வு வாழ்வில் ஈடுபட்டவர்களின் வரலாற்றை கேட்பதில் விதுரர் ஆர்வம் கொள்ளவில்லை. ஆனால் ஸ்வயம்புவ மனுவின் சந்ததி பற்றி அறிய ஆர்வம் கொண்டார். ஏனெனில் அந்த பரம்பரையில் நல்ல பக்தியுள்ள அரசர்கள் தோன்றி தங்கள் மக்களை ஆன்மீக அறிவுடன் கவனமாக காப்பாற்றினார். அதனால் அவர்களின் செயல்கள் பற்றிய வரலாற்றை கேட்பதால் ஒருவர் அதிக அறிவொளி பெற்றவர் ஆகிறார். இந்த தொடர்பில் பரம சம்மத எனும் முக்கியமான சொல் பயன்படுத்தப்பட்டது. அது ஸ்வயம்புவ மனுவால் படைக்கப்பட்ட சந்ததியும் அவர் பிள்ளைகளும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். வேறு விதத்தில் கூறினால், முன்மாதிரியாக விளங்கும் மக்கள் தொகையை படைப்பதற்கான கல்வி வாழ்வு எல்லா முனிவர்களாலும் வேத இலக்கியத்தின் விற்பனர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதனால தாம்பத்திய உறவுல எந்த பாவ விளைவுகளும் கிடையாது, அது தவறும் கிடையாது. இதுதான் பிரஜைகளை உற்பத்தி செய்யறதுக்கான வழியா பகவானே நமக்கு படைச்சிருக்காரு. ஆனா தவறான ஆண் பெண் உறவு தான் தவறு. நிறைய பேர் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்க இதுல குழப்பம் அடைஞ்சுக்கிறாங்க. சிறு வயது இருக்கிறவங்க குழப்பம் அடைகிறாங்க. கண்டிமாலை போட்டுக்கலாமா, திலக் போட்டுக்கலாமா அப்படிலாம் அவங்களுக்கு யோசனையா இருக்கு. இதெல்லாம் தவறே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னாக்க நல்ல சந்ததிகளை உற்பத்தி செய்யறதுக்காகத்தான் விவாக சம்ஸ்காரமே இருக்கு. விவாக சம்ஸ்காரம் அப்படிங்கிறது புலனின்பத்துக்காக கிடையாது, நல்ல சந்ததிகளை பெருக்கிறதுக்காகத்தான். நம்ம நிறைய தடவை கர்ப்பதான சம்ஸ்காரம் பத்தி பிரபுபாத் சொல்றார். சோ அதனால அதுல தவறு கிடையாது. துளசி மாலை போட்டிருந்தாலும் சரி, நம்ம திலக் போட்டிருந்தாலும் சரி, அதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சோ கணவன் மனைவி இணைவு அப்படிங்கிறது அதுல எந்த பாவ விளைவுகளும் கிடையாது, அது தவறான ஒரு செயலும் கிடையாது. இது நல்லா நம்ம கிளியரா இருக்கணும். பிரியவிரதோத்தானபாதோ ஸ்ரூதௌ ஸ்வயம்புவஸ்ய வை யதா தர்மம் ஜிகுபதுஹு சப்தத்வீபவதீம் மஹீம். ஸ்வயம்புவ மனுவின் இரு சிறந்த புதல்வர்களான பிரியவிரதரும் உத்தானபாதரும் மத கொள்கைகளின்படி 7 தீவுகளை கொண்ட இந்த உலகை ஆட்சி செய்தனர். சப்த தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. 7 தீவுகள். இன்னைக்கு நம்ம இந்த உலகம் எத்தனை பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மொத்த உலகத்தையும் அவங்க ஆட்சி பண்ணாங்க. அந்த நாள்ல பாரத வருஷம் அப்படின்னு சொன்னாக்க மொத்த உலகத்தையும் குறிச்சது. சோ அவங்க 2 பசங்க யாரு? ஸ்வயம்புவ மனு பசங்க யார்? பேர் என்ன? உத்தானபாதர்,
பிரியவர்தன் பிரியவர்தன் உத்தானபாதன். பிரியவர்தன் மூத்தவர், உத்தானபாதன் இரண்டாவது. பிரியவர்தன் வந்து அரசராகிறதுக்கு முன்னாடி உத்தானபாதர் அரசராயிட்டார். இவர் வந்து பிரம்மச்சரியத்தை எதிர்த்து அவர் தவம் பண்ண போயிடுறார் பிரியவர்தன். அதுக்கப்புறம் அவர் 5th கேண்டோல தான் வருவார் பிரியவர்தன். நம்ம இங்க வந்து உத்தானபாதருடைய வம்சத்தை தான் அடுத்து நம்ம ஃபுல்லா வந்து பார்ப்போம். ஓகே, பொருளுரை படிக்கணும் இல்லையா? செல்வகுமாரி மாற்றி படிக்கிறீங்களா? பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் அண்டத்தின் பல்வேறு பகுதிகளை ஆண்ட சிறந்த அரசர்களை பற்றிய வரலாறும் ஆகும். இந்த பதத்தில் ஸ்வயம்புவ மனுவின் புதல்வர்களான பிரியவர்தன், உத்தானபாதர் எனும் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 7 தீவுகளாக பிரிக்கப்பட்ட இந்த பூமியை ஆண்டார்கள். இந்த 7 தீவுகளும் இன்றும் உள்ளன. அவையாவன ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, வட தென் துருவங்கள் ஆகியவை ஆகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்திய அரசர்களின் காலக்கணிப்பு முறை சார்ந்த வரலாறு இல்லை. ஆனால் பிரியவர்தர், உத்தானபாதர் போன்ற முக்கிய அரசர்களின் செயல்கள், பிரபு ராமச்சந்திரர் போன்ற மகாராஜா யுதிஷ்டர் ஆகிய அரசர்களின் செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் இந்த பக்தியுள்ள அரசர்களின் செயல்கள் கேட்க தகுதியானவை. மக்கள் அவர்களின் வரலாற்றை படிப்பதால் பயனடைவார்கள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் ராமரும் இந்த உலகத்தை ஆண்டார். யுதிஷ்டர் மகாராஜர் உலகை ஆண்டார். பிரகலாத மகாராஜர் உலகை ஆண்டார். துருவ மகாராஜர் உலகை ஆண்டார். இந்த மாதிரியான சரித்திரங்கள்லாம் தான் இருக்கே தவிர மற்ற இந்தியாவை ஆண்ட அரசர்களை பற்றின குறிப்பெல்லாம் ரொம்ப கிடையாது. சந்திரகுப்த மௌரியரை பத்தின ஒரு குறிப்பு 12வது காண்டத்துல காணப்படுது. தஸ்ய வை துஹிதா பிரம்மன் தேவஹூதி விஸ்ருதா பத்னி பிரஜாபதேருக்தா கர்த்தமஸ்ய துவயானக. ஓ புனித பிராமணரே, ஓ பாவமற்றவரே, படைக்கப்பட்ட பொருட்களின் தலைவராகிய கர்தம முனிவருடைய மனைவியாகிய தேவஹூதி என்னும் பெயருடைய அவர் மகளை பற்றி பேசினீர்கள். சோ ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார், 2 பசங்க 3 பொண்ணுங்க அப்படின்னு சுயம்புவமனுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பெண்களுடைய பேர் ஞாபகம் இருக்கா இருக்காது? தேவஹூதி, தேவஹூதி, பிரசூதி, தேவஹூதி, ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி. ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி, பிரியவர்தன், உத்தானபாதன். இதான் வந்து சுயம்புவமனுடைய 5 குழந்தைகளுடைய பெயர்கள். சோ இவங்க 5 பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 5 பேரை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். முதல்ல தேவஹூதி கர்தம முனிவர், அவங்கள பத்தி படிக்க போறோம். அப்புறம் வந்து ஆகுதி, பிரசூதி, இவங்களை பத்தி எல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம். உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு நாம் ஸ்வயம்புவ மனுவை பற்றி பேசுகிறோம். ஆனால் பகவத்கீதையில் வைவஸ்தவ மனுவை பற்றி கேள்விப்படுகிறோம். நிகழ்காலம் வைவஸ்தவ மனுவை சேர்ந்ததாகும். ஸ்வயம்புவ மனு முன்னாளில் ஆட்சி புரிந்தார். அவருடைய வரலாறு வராக காலத்தில் தொடங்குகிறது, அல்லது பகவான் காட்டுப்பன்றியின் வடிவில் தோன்றிய காலத்தில் தொடங்குகின்றது. பிரம்மனின் வாழ்வில் ஒரு நாளில் 14 மனுக்கள் உள்ளனர். ஒவ்வொரு மனுவின் வாழ்விலும் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. பகவத்கீதையில் வரும் வைவஸ்த மனு ஸ்வயம்புவ மனுவிலிருந்து வேறானவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்க நம்ம வந்து வைவஸ்வத மனுவை பத்தி பகவத்கீதை பாக்குறோம்? எங்க பாக்குறோம்? வராக அவதாரம் அதுல பார்த்தோம். பகவத்கீதையில வைவஸ்வத மனுவை பத்தி எங்க பாக்குறோம்? பகவத்கீதையில நான் பகவத்கீதை இதுக்கு முன்னாடியே வைவஸ்தவ மனுவுக்கு சொல்லியிருக்கேன் அர்ஜுனா அப்படின்ட்டு சொல்றாரு மாதாஜி. கிருஷ்ணன் அர்ஜுனன் 4வது அத்தியாயம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இஷ்வாகுவே பிரவீத் அப்படின்னு சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம், இந்த யோக முறையை, அதாவது இந்த யோக விஞ்ஞானத்தை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், விவஸ்வானுக்கு சொல்லியிருக்கேன். விவஸ்வான் அப்படின்னா சூரிய தேவன். சூரிய தேவனான விவஸ்வானுக்கு நான் இந்த பகவத்கீதை ஞானத்தை முன்னாடியே சொல்லியிருக்கேன். விவஸ்வான் யாருக்கு சொன்னார்? மனுவுக்கு சொன்னார். மனு யாருக்கு சொன்னார்? இஷ்வாக்கு. இஷ்வாக்கு அவர் யாரு? இஷ்வாக்கு தெரியுமா? மனுவோட பையன். ராமர் வம்சம். இஷ்வாகு வம்சத்துலதான் ராமர் வரார். இஷ்வாகு வம்சத்துலதான் ராமர் வந்து அவதரிக்கிறார். சோ அந்த இஷ்வாகு மன்னருக்கு வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரையானது இப்ப விட்டு போச்சு அர்ஜுனா. அதனால நான் என்ன செய்யறேன், இப்ப திரும்ப ஒரு சீட பரம்பரையா ஒன்ன வச்சு நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக நான் இந்த
விஞ்ஞானத்தை உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். பகவத்கீதையில 1, 2, 3 4வது அத்தியாயத்துல முதல் 3 ஸ்லோகங்கள்ல இதை சொல்றேன். அப்பதான் வந்து அர்ஜுன் இந்த முக்கியமான கேள்வியை கேட்கிறார். கிருஷ்ணா, என்ன கதையெல்லாம் சொல்றீங்க? நானும் நீங்களும் ஒரே வயசு தானே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி போய் விவஸ்வானுக்கு சொல்லியிருக்க முடியும்? எனக்கு இது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்ற, நானும் நீயும் பல பல பிறவிகள் எடுத்திருக்கோம் அர்ஜுனா, அதெல்லாம் நீ மறந்துடுற. ஆனா நான் என்ன பண்றது கிடையாது, இதை நான் மறக்கிறதே கிடையாது. சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற. நான் என்னுடைய ஆத்ம மாயினுடைய சக்தினால நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவதார நோக்கங்கள் யதாய தாய் தர்மசே பரித்ராணாய சாதுனா ஜென்ம கர்ம ஜென்ம திவ்யம் இதெல்லாம் அப்படி வரிசையா அப்படி சொல்லிட்டே வரேன். ஸோ இது அழகா நம்ம வந்து ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா 4th சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல நான் இதை வந்து விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இஷ்வாகுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தஸ்யாம் சவை மகாயோகி யுக்தாயாம் யோக லக்ஷணைஹி சசர்ஜ கதிதா வீரியம் தன்மே சஸ்ருஷவே மத. யோக கொள்கைகளில் 8 வித நிறைவினை பெற்ற இளவரசியின் மூலமாக சிறந்த யோகி எத்தனை குழந்தைகளை பெற்றார்? தயவு செய்து இதை சொல்லுங்கள், இதை கேட்க ஆவல் கொண்டுள்ளேன். சோ சாதாரணமானவங்க கிடையாது அவங்க 2 பேரும். ரொம்ப உயர்ந்த நிலையில வந்து அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கே. சோ அதனால எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு இங்கு விதுரர் கௌதம முனிவர் அவர் மனைவி தேவகூதி ஆகியோரின் குழந்தைகளை பற்றி விசாரித்தார். தேவகூதி 8 வித யோகத்தை நிகழ்த்துவதில் மிகவும் முன்னேறியவள் என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. யோக நிகழ்ச்சியின் 8 பிரிவுகள் பின்வருமாறு வர்ணிக்கப்படுகின்றன. அவை: 1. புலன்களின் கட்டுப்பாடு. 2. விதி ஒழுங்குமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுதல். 3. வேறுபட்ட அமரும் நிலைகளில் பயிற்சி செய்தல். 4. மூச்சை அடக்குதல். 5. புலனுக்குரிய பொருள்களிலிருந்து புலன்களை விடுவித்தல். 6. மனதை ஒருமுகப்படுதல். 7. தியானம். 8. தன்னை அறிதல் ஆகியவை ஆகும். தன்னை அறிதலுக்கு பிறகு யோக சித்திகள் எனப்படும் மேலும் 8 நிறைவான நிலைகள் உள்ளன. கணவனும் மனைவியுமான கர்த்தமரும் தேவகூதியும் யோக பயிற்சியில் முன்னேறியவர்கள். கணவன் ஒரு மகா யோகி, சிறந்த அறிவர். மனைவி வெறும் யோக லட்சண அல்லது யோகத்தில் முன்னேறியவள். அவர்கள் இணைந்து குழந்தைகளை பெற்றார்கள். முற்காலத்தில் தங்கள் வாழ்வை முழுமையாக்கி கொண்ட பின்னர் சிறந்த முனிவர்களும் தூய்மையானவர்களும் குழந்தைகள் பெறுவது வழக்கம். மற்றபடி அவர்கள் மனத்துறவின் விதிமுறைகளையும் ஒழுங்கையும் கண்டிப்புடன் அனுசரித்தனர். அறிவு கடந்த ஆற்றலும் தன்னை அறிதலும் முழுமையடைவதற்கு பிரம்மச்சரியம், மனத்துறவின் விதிமுறைகளையும் ஒழுங்கையும் பின்பற்றுதல் வேண்டப்படுகிறது. வேத நூல்களில் ஒருவன் தன் விருப்பம் போல தன்னுடைய விளையாட்டுத்தனமான எண்ணத்துடன் ஜட உலக புலன் திருப்தியை அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியும். அதே சமயம் கயவன் ஒருவனுக்கு பணத்தை கொடுப்பதன் மூலம் சிறந்த தியானம் செய்பவர் ஆகலாம் என்பது பரிந்துரைக்கப்படவில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. 8 நிலைகள் அஷ்டாங்க யோகத்தினுடைய 8 நிலைகள் என்னென்ன? யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. இந்த 8 நிலைகளும் இங்க நமக்கு தமிழ்ல பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்கார். புலன்களை கட்டுப்படுத்துதல், இந்த விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கிறது, இப்படி வந்து கடைசியில சமாதி நிலையில அடைஞ்சு அதுக்கப்புறம் 8 விதமான யோக சித்திகளை அடைகிறது. அனிமா, லஹிமா, மகிமா, அந்த மாதிரி 8 விதமான யோக சித்திகள் இருக்கு. அந்த யோக சித்திகளை அடையிறவங்க அவங்க நினைச்சபடிக்கு என்ன பண்ணலாம், எல்லா காரியங்களையும் அவங்க வந்து பண்ணலாம். கண்ணுக்கு தெரியாம அப்படி மறைஞ்சிடலாம், இந்த செவுத்துக்குள்ளே புகுந்து அடுத்த வீட்டுக்கு போயிடலாம், இல்லை இங்கேருந்தே கையை நீட்டி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஆப்பிளை பறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிலவை கூட தொடலாம். அந்த அளவுக்கு யோக சித்திகள்ல வந்து அவங்க வந்து யோக சித்திகள்னால அவங்க விரும்பிய பலனை அவங்க அடையலாம். ஸோ இந்த மாதிரி யோக லக்ஷணம் தேவகுதியை பத்தி எப்படி வர்ணிச்சிருக்காங்க, யோக லக்ஷண அப்படின்னு வர்ணனை வந்து செய்யப்பட்டிருக்கு. அவங்க அப்படி இருக்காங்க. கர்தம முனிவர் மகா யோகியா இருக்கார். சோ இவங்க 2 பேரும் இணையும் போது அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க இல்லையா, அற்புதமான குழந்தைகளை பெற்றெடுப்பாங்களே. அதனால அவங்களுடைய சந்ததியினரை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ருச்சிரியோ பகவான் பிரம்மன் தக்ஷோ வா பிரம்மண சுதக யதா சசஜ்ஜ பூதானி லப்வா பாரியாம் ச மானவீம். அடுத்த 2 பெண்களை பத்தி இங்க வந்து சொல்லப்படுது. ஓ புனித முனிவரே, ஸ்வயம்பு மனுவின் மற்ற 2 பெண்களை தங்கள் மனைவியராக அடைந்த பின்னர் வணங்கத்தக்க ருச்சியும் பிரம்மனின் மகன் தக்ஷனும் எவ்வாறு குழந்தைகளை படைத்தனர் என்று எனக்கு கூறுங்கள்.
சோ இவங்க எல்லாமே பிரஜாபதிகள், மக்கள் தொகையை பெருக்கிறதுக்காகவே உள்ளவங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி வந்து குழந்தைகள் பிறந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து விதுரர் கேட்கிறார். பொன்னுரை ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? படைப்பின் தொடக்கத்தில் மக்கள் தொகையை அதிகரித்த சிறந்தவர்கள் எல்லாரும் பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரம்மாவும் அவருக்கு பின்னால் பிறந்த பிள்ளைகளில் சிலரும் பிரஜாபதி எனப்படுகின்றனர். சுவாயம்புவ மனுவும் பிரம்மனின் மற்றொரு பிள்ளையான தக்ஷனை போலவே பிரஜாபதி எனப்படுகிறார். சுவாயம்பு மனு ஆகுதி பிரசூதி என்ற 2 பெண்களை பெற்றார். பிரஜாபதி ஆகுதியையும் தக்ஷன் பிரசூதியையும் மணந்து கொண்டனர். இந்த தம்பதிகளும் அவர்கள் குழந்தைகளும் முழு அண்டத்தை குடியேற்ற எண்ண குழந்தைகளை உற்பத்தி செய்தார்கள். விதுரரின் வினா என்னவென்றால், தொடக்கத்தில் அவர்கள் எவ்வாறு மக்களை பெற்றார்கள் என்பதா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. சோ பிரஜாபதி ருச்சி வந்து ஆகுதியை கல்யாணம் பண்ணிக்கிறார், தக்ஷன் வந்து பிரசூதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ ருச்சிக்கும் ஆகுதிக்கும் வந்து பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரமே வந்து மகனா பிறக்கிறார். அதே மாதிரி கர்தம முனிவருக்கும் தேவகூதிக்கும் கபில தேவர் வந்து மகனா பிறக்கிறார். தக்ஷனுக்கு ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். பிரசூதிக்கும் தக்ஷனுக்கும் பிறந்தவங்க தான் வந்து பார்வதி தேவி. ஸோ அவங்க பிறக்கிறாங்க. அவங்க வந்து சிவபெருமானை வந்து அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. மற்ற பெண்கள் எல்லாம் கஷ்யப்பருக்கு அவர் திருமணம் செய்து கொடுக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, கஷ்யப்பர் வந்து 13 பெண்களை திருமணம் செய்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பிரஜைகள் வந்து எப்படி வந்து அவங்க வந்து பெருக்கினாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். தக்ஷா அப்படின்னாலே ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு அர்த்தம். எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா பிரஜைகளை உற்பத்தி செய்யறதுல அவர் எக்ஸ்பர்ட்டா இருந்தார். மைத்ரேய உவாச்ச பிரஜாக சுஜேதி பகவான் கர்தமோ பிரம்மனோதிதக சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சஹஸ்ரானாம் சமாதச. சிறந்த முனிவராகிய மைத்ரேயர் கூறினார், பகவான் பிரம்மதேவரால் குழந்தைகள் பெற ஆணையிடப்பட்ட கர்தம முனிவர் 10,000 ஆண்டு காலத்திற்கு சரஸ்வதி நதியின் கரையில் தவம் செய்தார். அந்த நாள்ல திருமணம் செய்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ வந்து ஐடி ஃபீல்ட்ல பெரிய கம்பெனில எத்தனை லட்சம் சம்பாதிக்கிற, எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்க, எவ்வளோ வீடு வச்சிருக்க, இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து என்னது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு பையனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். ஆனா அந்த நாள்ல என்ன தகுதி இருக்கணும், அவங்க வந்து தவம் செஞ்சிருக்கணும். இவ்வளவு தவம் செஞ்சு அவங்க வந்து நல்ல பக்தர்களா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பெண் கொடுக்க தயங்காம வந்து பெண் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். கார்த்திகா மாதாஜி படிங்க. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்தம முனிவர் முழுமையை அடைவதற்கு முன் 10,000 ஆண்டுகள் யோகத்தில் தியானம் செய்தார் என்பது இங்கு அறிவதற்கு உரியது. அதுபோல வால்மீகி முனிவரும் முழுமை அடைவதற்கு முன் 60,000 ஆண்டுகள் யோக தியானம் செய்தார் என்று நாம் அறிகின்றோம். அதனால் யார் நீண்ட ஆயுள் பெற்றவரோ, அதாவது ஒரு 100,000 ஆண்டுகள் அவரால் யோக பயிற்சியை வெற்றியுடன் நிகழ்த்த முடியும். இந்த வழியில் யோகத்தில் முழுமையடைய இயலும். வேறு வழியில் உண்மையான முழுமையை அடைவதற்கு இயலாது. விதிமுறைகளை பின்பற்றுதல், புலன்களை கட்டுப்படுத்துதல், பல்வேறுபட்ட நிலைகளில் நிஷ்டையில் அமர்தல் ஆகியவை வெறும் தொடக்க நிலை பயிற்சிகள் ஆகும். தினமும் 15 நிமிடங்கள் தியானம் செய்து முழுமையடைந்து பகவானுடன் இணைய முடியும் என்று கூறப்படும் போலியான யோகத்தால் மக்கள் எவ்வாறு கவரப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த காலம் கலியுகம், பொய்மையும் சண்டையும் நிறைந்த காலம். உண்மையில் இத்தகைய பயனற்ற கருத்துகளால் யோகம் முழுமையடைய இயலாது. வேத இலக்கியம் 3 முறை தெளிவாக வற்புறுத்தி கூறுகிறது. இந்த கலியுகத்தில் கலௌ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ ஹரேர் நாமா எனும் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு ஒன்றும் உறுதியானது இல்லை. வேறு ஒன்றும் உறுதியானது இல்லை. 2 தடவை வருது மாதாஜி. வேறொன்றும் உறுதியானது இல்லை. இன்னொரு தடவை வரணும். 2 தடவை வந்திருக்கு மாதாஜி. இன்னொரு தடவை வரணும். 3 தடவை வரணும். ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிர் அந்யதா. சோ அந்த 4வது பதத்தோட பொருளுரையில பிரபுபாதர் கடைசியில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, நீ வந்து இந்த ஜட உலகத்துல உன்னுடைய புலன்களையும் உன்னுடைய இஷ்டத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டு அதே சமயத்துல ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் யோகா பண்ணி நீ வந்து கடவுள் ஆயிடலாம் அப்படிங்கிற விளம்பரங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. யாருமே வந்து
நியமங்கள் எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எம நியமங்கள்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யோகா கிளாஸ்க்கு எப்படி போறோம்? குளிக்காமலே போறோம் யோகா கிளாஸ்க்கு. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தா வேர்க்கும், அப்புறம் வந்து குளிச்சுக்கலாம். எந்த ஏம நியமங்களும் கிடையாது. சாப்பாடு விஷயத்துக்கு எதுவுமே ஏம நியமங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனா வாழ்க்கையை நீ வந்து நல்லா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன கிடையாது, யோகம் கிடையாது. இப்படி எல்லாம் மக்கள் எப்படி கவரப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்றாரு. சோ ஆனா கலியுகத்துல ஒரே வழி என்ன? பகவானுடைய நாமத்தை சொல்றதுதான். ததக சமாதி யுக்தேன கிரியா யோகேன கர்தமக சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாக்ஷுஷம். தவம் செய்யும் காலத்தில் மெய்மறந்த நிலையில் பக்தி தொண்டினால் வழிபட்டார் கர்தம முனிவர். அப்போது தன்னிடம் சரணடைய ஓடி வருபவர்களுக்கு எல்லா அருளையும் விரைந்து அருளும்படி பரமபுருஷ பகவானை வேண்டிக் கொண்டார். சோ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கர்தம முனிவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தவம் பண்ணிட்டு இருக்கார். 10,000 வருஷம் தவம் பண்றார். ஏன்னா அந்த நாள்ல எல்லாம் ஆயுள் அப்படிங்கிறது 1,00,000 வருஷம். அதனால உட்கார்ந்தா 10,000 வருஷம் ஈஸியா என்ன பண்ணுவாங்க? தவம் பண்ணுவாங்க. இந்த கலியுகத்துல நமக்கு ஆயுள் வந்து 100 வருஷம். ஆனா 10 நிமிஷம் நம்மளால ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். மனசு அந்த அளவுக்கு அலைப்பாயக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம். மெயினா வந்து இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அந்த மனதுடைய அலைப்பாய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது ஸ்க்ரோல் பண்ணி ஒரு விஷயத்திலயும் மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, கட்டுப்பட மாட்டேங்குது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்ப பார்த்தாலும் ரீல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கொஞ்ச நேரம் கூட அவங்களால மனசு அமைதியா இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுல கௌரக பிரபு சொல்றார், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து ஸ்கிரீன் டைமிங்னால இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஸ்கிரீன் டைமிங்ல வந்து அவங்களுக்கு வந்து போகுதான். சோ நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சித்ரா மாதாஜி பொருளுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தியானத்தின் முக்கியத்துவம் இங்கு வர்ணிக்கப்படுகிறது. கர்தம முனிவர் ஹரியாகிய பரமபுருஷ பகவானை மகிழ்விக்கவே அறிவார்ந்த யோக தியானத்தை 10,000 ஆண்டுகள் செய்தார். அதனால் ஒருவர் யோகத்தை செய்தாலோ அல்லது தேர்ந்து ஆராய்ந்தாலோ இறைவனை தேடும் ஆராய்ச்சி மேற்கொண்டால் அவரின் முயற்சிகள் பக்தி கலந்ததாக இருக்க வேண்டும். பக்தி இல்லாமல் எதுவும் பூர்ணம் அடைய இயலாது. முழுமை உணர்தல் இவற்றின் குறிக்கோள் பரமபுருஷ பகவான் ஆவார். யார் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாரோ அவரே மிகவும் உயர்ந்த யோகி ஆவார் என்று பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானாகிய ஹரி தம்மிடம் சரணடைந்த தம் பக்தர்களின் ஆசைகளையும் கூட நிறைவேற்றுகிறார். ஒருவர் உண்மையான வெற்றியை அடைய பரமபுருஷ பகவான் ஹரி அல்லது கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை சரணடைய வேண்டும். பக்தி தொண்டு அல்லது கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் ஈடுபடுதலே நேரிய வழியாகும். பிற வழிகள் பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் அவை நேர்வழி அல்ல. இந்த கலியுகத்தில் மறைமுக வழியை விட நேர்வழியை செயலாற்றக்கூடியது. ஏனென்றால் மக்கள் குறைந்த காலம் வாழ்பவர்கள், அவர்களின் அறிவு கூர்மை குறைவானது, அவர்கள் ஏழ்மையில் உள்ளவர்கள், பலவித துன்பம் தரும் தொல்லைகளால் சங்கடப்படுகிறார்கள். அதனால் சைத்தன்ய மகாபிரபு மிக சிறந்த வரத்தை அருளி இருக்கிறார். இந்த காலத்தில் ஒருவர் தூய வாழ்வில் முழுமை அடைவதற்கு பகவானின் புனித நாமத்தை உச்சரித்தாலே போதும். சம்பிரபேத ஹரிம் என்னும் சொற்கள் கர்தம முனிவர் தன்னுடைய பக்தி தொண்டினால் பல வழிகளிலும் பரமபுருஷ பகவானை திருப்தி செய்தார் என்னும் பொருள் தருகின்றன. பக்தி தொண்டில் கிரியா யோகேன என்னும் சொல்லாலும் வெளிப்படுகிறது. கர்தம முனிவர் தியானத்தில் மட்டும் ஈடுபடாமல் பக்தி தொண்டிலும் ஈடுபட்டார். யோக பயிற்சி அல்லது தியானத்தின் முழுமை அடைய ஒருவர் கேட்பது, உச்சரிப்பது, நினைப்பது இவற்றின் மூலம் பக்தி தொண்டில் செயல்பட வேண்டும். நினைத்து பார்த்தலும் தியானமே ஆகும். ஆனால் யார் நினைத்து பார்க்கப்பட வேண்டும்? ஒருவர் பரமபுருஷ பகவானை நினைக்க வேண்டும். ஒருவர் பரமபுருஷ பகவானை நினைத்து பார்ப்பது மட்டுமல்லாமல் பகவானின் செயல்களை பற்றி வேண்டும், அவரின் புகழை உச்சரிக்க வேண்டும். இச்செய்தி அதிகாரப்பூர்வமான நூல்களில் உள்ளது. பக்தி தொண்டின் வேறுபட்ட வகையில் 10,000 ஆண்டுகள் ஈடுபட்ட பின்னர் கர்தம முனிவர் தியானத்தில் முழுமை அடைந்தார். ஆனால் இந்த கலியுகத்தில் அது இயலாது. ஏனெனில் 100 ஆண்டுகள் வாழ்வதே மிகவும் கடினமானது. இந்த நேரத்தில் கட்டுப்பாடுடைய யோகத்தின் பலவித ஒழுங்கு விதிமுறைகளை பின்பற்றி யாரால் வெற்றி பெற முடியும்? மேலும் முழுமை சரணடைந்த ஆத்மாக்களால் மட்டுமே அடைய இயலும்.
பரமபுருஷ பகவானை பற்றிய குறிப்பு இல்லாத போது சரண் எங்குள்ளது? பரமபுருஷ பகவானை பற்றிய தியானம் இல்லாத பொழுது யோக பயிற்சி எங்கு இருக்கும்? துரதிருஷ்டவசமாக இந்த காலத்தில் சிறப்பாக தீய இயல்பு படைத்தவர்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாகிறார்கள். தீய இயல்புடைய யாருக்கென்றே பரமபுருஷ பகவான் சிறந்த ஏமாற்று பேர்வழிகளை அனுப்புகிறார். அவர்கள் யோகம் என்ற பெயரில் தவறான வழிக்கு அழைத்து சென்று மக்கள் வாழ்வை பயனற்றதாகவும் அழிவடையக்கூடியதாகவும் ஆக்குகிறார்கள். ஆனால் தற்பெருமை கொண்ட போக்கிரிகள் தவறான வழியில் சேர்த்த பணத்தால் செருக்கடைந்து நெறிமுறைகள் கொண்ட புத்தகங்களை பின்பற்றாமல் யோகம் நிகழ்த்துகிறார்கள் என்று பகவத்கீதை என் 16ஆம் அத்தியாயத்தில் 17ஆம் பதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் ஏமாற்றப்பட விரும்பி அப்பாவி மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தால் செருக்கு அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யாம ஒருத்தர் வந்து முழுமை அடைய முடியாது. அவர் வெறும் தியானம் மட்டும் பண்ணல, உட்கார்ந்து அப்படி தியானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கல. இங்க வந்து என்ன வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு? கிரியா யோகம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. கிரியா அப்படின்னா செயல்கள் அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு உண்டான பக்தி தொண்டு செயல்களையும் செய்தார். அது என்ன பக்தி தொண்டு செயல்கள் அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம், பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி சொல்றது, பகவானுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்றது, நவவித பக்தியிலேயே அவர் வந்து ஈடுபட்டார் அப்படின்னு நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ அதனால பகவானை பத்தி கேட்கறதே என்னது? மிகப்பெரிய பக்தி சேவை. பகவானுடைய நாமத்தை சொல்றது மிகப்பெரிய பக்தி சேவை. அதுவும் மீறி பகவானுடைய பிரச்சாரத்துல ஈடுபடுறது. இங்க வந்து இவ்வளவு பெரிய கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் மாயப்பூருக்கு வந்தவங்க பார்த்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? முழு முயற்சியோட இறங்கி எப்படியாவது அந்த கோவில் திருப்பணியை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சேவை, பகவானுடைய சேவையில பகவான் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த சேவையில ஈடுபட்டு நம்மளுடைய காலத்தை நம்ம வந்து பகவத் தொண்டுல கழிக்கிறோம். இந்த மாதிரி பகவானுடைய சேவையில ஈடுபடுறதுதான் உயர்ந்தது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிரபுபாத் கேக்குறார், யாரால இதுல வெற்றி பெற முடியும் அப்படின்னா யார் முழுமையா சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்களாலதான் வந்து இதுல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றார். பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல யோகிகளிலேயே சிறந்தவர் அப்படின்னு ஒருத்தரை பகவான் சொல்றார். இந்த ஸ்லோகம் யார் சொல்றீங்க? யோகினாம் அபி சர்வேஷாம் பத்கதேனாந்தராத்மனா சத்ராவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதஹ. தேங்க்யூ மாதாஜி. அப்படியே அதோட அர்த்தத்தையும் சொல்லிடுறீங்களா? எல்லா யோகிகளுக்கும் மத்தியில யார் வந்து பெரும் நம்பிக்கையோட அவரையே நினைச்சு பகவானையே நினைச்சு தனக்குள்ள எண்ணி திவ்யமான அவருக்கு அன்பு தொண்டு புரியுறாங்களோ அவங்கதான் எனக்கு என்னோட நெருங்கியவன், எல்லாரையும் விட எனக்கு மிகவும் பிடித்தவன் சொல்லி சொல்றாரு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வெரி குட், வெரி குட். சூப்பரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மாதாஜி. சோ அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? யோகினா அது வேற யாரோ போல இருக்கு, நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு கிடையாது. நாம எல்லாம் என்ன ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? பக்தி யோகிகள் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாம என்ன யோகிகள்? பக்தி யோகிகள். அதனால இந்த பக்தி பாதையில நாம என்ன பண்றோம்? யம நியமங்களை கடைபிடிக்கிறோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், பகவத்கீதை பாகவதம் மட்டும்தான் கேட்கணும், வேற அனாவசியமான விஷயங்களை நாம கேட்க தேவையில்லை அப்படின்னு நாம வந்து ஒரு யோக பயிற்சியில ஈடுபட்டிருக்கோம். இதுதான் உயர்ந்த யோகம், உன்னதமான யோகம். பிரபுபா சொல்றாரு, யார் ஏமாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய ஏமாற்று பேர் வழிகளை பகவான் தான் அனுப்புறாராம். ஏமாந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏமாந்து போறதுக்கான எல்லா வசதிகளையும் பகவான் கொடுக்குறாரு. யாராவது ஒருத்தர் நேர்மையா இல்ல எனக்கும் கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எப்பயோ ஒரு காலத்துல நம்ம நேர்மையா ஆசைப்பட்டிருக்கலாம், இல்ல பகவானுடைய கருணையினால் நமக்கு இது கிடைச்சிருக்கலாம். எது எப்படியோ நாம வந்து ஏமாற்றப்படாமல் சரியான பாதையில நம்ம வந்து சரணடைஞ்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஏமாந்து போறதுக்கு 1000 வழி இருக்கு இந்த உலகத்துல. தாவத் பிரசன்னோ பகவான் புஷ்கராக்ஷ கிருதே யுகே தர்ஷயா ஆசதம் சக்தஹ சாப்தம் பிரம்ம ததத் வபுஹு. பின்னர் சத்தியுகத்தில் தாமரை போன்ற கண்களுடைய பரமபுருஷ பகவான் மகிழ்ந்து கர்தம முனிவருக்கு தன்னை காட்டி வேதங்களின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்த அவருடைய உன்னதமான வடிவை காட்டினார். பகவானுடைய தர்சனத்தை கர்தம முனிவர் அடைகிறார். இந்த லீலைகள் எல்லாம் வந்து சத்தியயுகத்துல நடந்தது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அப்போ ஆயுட்காலம் அப்படிங்கிறது 1,00,000 வருஷம் இருந்தது. 10,000 வருஷங்கள் அவங்க சுலபமா தவம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். வைத்தியநாதன் பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்க மாட்டேன்.
இங்கு 2 கருத்துக்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. முதலாவது, மக்கள் 100,000 லட்சம் வருடங்கள் வாழ்ந்து சத்திய யுகத்தின் தொடக்கத்தில் கர்தம முனிவர் யோக பயிற்சியின் மூலம் வெற்றி அடைந்தார். பகவான் அவரிடம் மகிழ்ந்து கற்பனையற்ற அவருடைய வடிவத்தை காட்டினார். ஒருவர் மனப்போக்கின்படி தன் கற்பனைக்கு ஏற்றபடி சில வடிவங்களில் மனதை செலுத்துவார் அல்லது அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வடிவத்தில் மனம் செலுத்துவார் என்று சில சமயம் மாயாவதிகள் கூறுகின்றனர். ஆனால் கர்தம முனிவருக்கு பகவான் தன் தெய்வ அருளால் காட்டிய வடிவமானது வேத இலக்கியத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது எனும் செய்தி இங்கு மிகவும் தெளிவாக கூறப்படுகிறது. தாப்தம் பிரம்ம பகவானின் வடிவங்கள் வேத இலக்கியத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. போக்கிரிகள் குறிப்பிட்டிருப்பது போல கர்தம முனிவர் பகவானின் எந்த கற்பனை வடிவத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் உண்மையில் பகவானின் அழிவற்ற இன்ப நிலைய நிறைவுடைய தெய்வீகமான உன்னத வடிவத்தை பார்த்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ பிரபு. சோ கர்தம முனிவர் அவரா மனசுல கற்பனை பண்ணிக்கல, ஏதோ ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி நான் கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்லல. வேத சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வடிவத்துல பகவான் அவருக்கு காட்சி அளித்தார். அதனால இது கற்பனையினால வந்ததோ இல்லைன்னா செயற்கையா உருவான ஒரு வடிவமோ கிடையாது அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சதம் விரஜம் அர்காபம் சித பத்மோத்பல ஸ்ருஜம் ஸ்னிக்த நீலாலக விராத பக்திராப்ஜம் விரஜோம்பரம். மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? அலமேல மாதாஜியா? சரி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. கர்தம முனிவர் ஜட உலக கரையிலிருந்து விடுபட்ட பரமபுருஷ பகவானை அவருடைய அழிவற்ற வடிவில் கதிரவன் போன்ற ஒளியுடன் வெள்ள தாமரைகளாலும் வெள்ளை அல்லிகளாலும் ஆனைமலை அணிந்த வடிவத்தில் கர்தம முனிவர் கண்டார். அவர் குற்றமற்ற மஞ்சள் பட்டு அணிந்திருந்தார். அவருடைய தாமரை போன்ற முகத்தின் ஓரத்தில் சீரான கரிய சுரண்ட முடிக்கற்றைகள் தொங்கின. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய தோற்றத்துல நம்ம படிக்கிற வர்ணனைகள்ல இங்க ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் நம்ம பாக்குறோம்? என்ன விசேஷத்தை பாக்குறோம்? அவருடைய அலங்காரத்தை பத்தி மஞ்சள் பட்டு அணிந்து பகவானுடைய அலங்காரத்தை பத்தி பாக்குறோம். ஓகே, கரெக்டான விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா வாங்களேன். அலங்காரத்துல என்ன? சரி, ஓகே. வேற என்ன? மஞ்சள் பட்டு அணிந்திருந்தார். மஞ்சள் பட்டாடை யூசுவலா மஞ்சள் பட்டாடை தானே அணிச்சிருப்பார். வெள்ளை தாமரை. வெள்ளை தாமரை. அதுக்கப்புறம் என்ன மாலை அணிஞ்சிருக்கார்? வெள்ளை அல்லி வெள்ளை அல்லி மாலையும் போட்டிருக்காராம் பகவான். அந்த வெள்ளை தாமரை வெள்ளை அல்லிகளான அந்த மலர் மாலையை அணிஞ்சு பகவான் வந்து ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு ஜெகநாதருக்கு வந்து அந்த பிங்க் லோட்டஸ் கார்லண்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தார் ஜெகநாதர் பலதேவ சுபத்ர மகாராணிக்கு. ஜெகநாதர் பலதேவ சுபத்ர மகாராணி எங்க இருக்காங்க தெரியுமா? இப்போ பஞ்சதத்துவ கோட்யார்ட்ல இந்த சைட்லயே குண்டிச்சா மந்திர் வந்து வச்சு அங்கதான் இருக்காங்க. குண்டிச்சா கோவில்ல ஒரு வாரம் இருப்பாங்க. சோ அதனால பக்தர்களுக்கு அளவில்லாத ஆனந்தம். காலம்பரம் மங்களாரத்தில அங்கேயே யாரை பார்த்துடலாம், ஜெகநாதரையும் தரிசனம் பண்ணிடலாம், பஞ்சதத்துவ ராதா மாதம் நரசிம்மரை தரிசனம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, எவ்வளவு வேணா நம்ம ஆஃபரிங் பண்ணலாம். இதுக்கு வந்து நேரம் காலமே கிடையாது. மற்றபடி பஞ்சதத்துவ ராதா மாதவுக்குலாம் நேரத்துக்கு தான் ஆஃபரிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், எப்ப வேணா டக்கு டக்குன்னு எதையாவது பண்ணி உடனே ஓடி போய் ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்ணலாம். எல்லா நேரமும் ஆஃபர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி வந்து பக்தர்கள் ரொம்ப ஆனந்தமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜெகநாதர் பலதேவர் சுபத்ர மகாராணி சுதர்ஷன் அவங்களோட வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க பக்தர்கள். மாதாஜி நேத்து நாங்க முகலிவாக்கத்துல நேத்து போயிட்டு வந்தோம் மாதாஜி. அங்க வந்து ரத யாத்திரை மாதாஜி. வெரி குட். ஜெய் ஜெய் ஜெய். நேத்து போயிட்டு 3 மணில இருந்து நைட் 8 மணி அது வரையும் நாங்க தேர்லாம் பிடிச்சி இழுத்து, அப்புறம் அவருக்கு வந்து லட்டு செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தோம் மாதாஜி. பாசி பருப்பு லட்டு பிரசாதமா. வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், வாழைக்காய் பஜ்ஜி பண்ணி ஆஃபரிங் கொடுத்து அனுப்புறேன் எங்க பிரபுட்ட. ஸோ நீங்க ஆஃபீஸ் போகும்போது அப்படியே ஆஃபர் பண்ணிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி
வாழைக்காய் பஜ்ஜி பண்ணி ஆஃபரிங்க்கு இன்னைக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ அதை எவ்வளோ வேணா நம்ம ஆஃபரிங் பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். ஜாலியா இருக்கும். அப்புறம் சாயந்தரம் வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குது. அதே அங்கே பஞ்சதத்துவ கோர்ட்யார்ட்ல வெளியில வந்து ஸ்டேஜ் போட்டு கம்யூனிட்டி குழந்தைங்க எல்லாருமே அது மாதிரி யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ டீமா எல்லாரும் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால உற்சாகம். மாதாஜி நான் ஒன்னும் ஆப்பரே நேற்று போனேன் மாதாஜி. நான் மம்பலம் அந்த இதுல ரத யாத்திரை நான் ஒண்ணுமே ஆஃபர் பண்ணல, சும்மாதான் போனேன். ஆனா அவரு எனக்கு பிரசாதம் கொடுத்தாரு. ஒரு நிறைய நட்ஸ் பிரசாதம் அப்படியே தூக்கி அங்க உள்ள இருக்கிறவங்க அப்படியே தூக்கி கையில கொடுத்தாங்க. ஜெய் 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 எல்லாமே நடக்கும். ஜெகநாதன் நம்ம கொடுக்காம ஜெகநாதன் தான் நம்ம கொடுக்குறாரு. அதனால ஜாலியா நம்ம வாங்கிக்க வேண்டியதா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் நிறைய பண்ணி கொண்டு போய் ஆஃபர் பண்ணிட்டுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இப்பதான் இது ரத யாத்திரை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன் மாதாஜி. நல்ல மழை. சரி வந்தேன். நடந்துட்டு இருக்கு ரத யாத்திரை. நான் பாதியில கிளம்பி நல்ல மழை மாதாஜி. நல்லா நனைஞ்சிட்டேன். சரி வீட்டுக்கு வந்து இப்பதான் கிளாஸ் ஓபன் பண்ணேன் மாதாஜி. சொன்ன உடனே எனக்கு ஒரு நேத்து மாதாஜி எனக்கு ஒரே ரதம் வரும்போது அவ்வளவு மழை இருட்டி இருந்தது மாதாஜி. அப்படியே பகவான் வந்து லைட்டா அப்படி அந்த வெயிலே லைட்டா தூரிக்கிட்டே இருந்தது. ஆனா மழையே இல்ல மாதாஜி. எப்படிதான் போச்சுன்னே தெரியல மாதாஜி. ஆனா நல்லா சிறப்பா நல்லா கொண்டாடினாங்க மாதாஜி. மழைன்னு சொன்னேன்னு ஞாபகம் வந்தது. இப்போ கோயம்புத்தூர்ல இப்பதான் மாதாஜி தொடங்குச்சு. நான் லைவ் பாத்துட்டேன். ஓகே ஓகே. ஆமா மாதாஜி, அங்க பக்கத்திலே இருந்து பாத்துட்டு வந்தேன். இத்தனை வருஷம் நான் போனதே இல்லை, இந்த வருஷம் தான் போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாளைக்கு இருக்கு மாதாஜி HBR லேஅவுட்ல நம்ம பாலபத்ரதாஸ் பிரபுஜி இருக்காரு இல்லையா, அங்க நாளைக்கு இருக்கு 19th. அந்த ரத யாத்திரையில கலந்துக்கங்க. ஜெகநாதர் எவ்வளவு கருணையோட இருக்காரு பாருங்க. நமக்கு பக்கத்துல ஜெகநாதர் வந்துடுறாரு. நம்ம பூரிக்கு போய் ஜெகநாதரை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம இருக்கிற இடத்துல ஜெகநாதர் வந்து வந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாதாஜி. உண்மையிலே பக்தர்கள் சங்கத்துல கீர்த்தனம் கேட்டு ஜெகநாதர் ரதத்தை இழுத்து பிரசாதம் சாப்பிடுறது மாதிரியான ஒரு ஆனந்தம் வேற எதுலையுமே கிடையாது. அவ்வளவு ஆனந்தமான ஒரு இது ஜெகநாதர். கும்பகோணத்துல ரத யாத்திரை கிடையாது. ஸ்ரீரங்கம் போவாங்க. ஸ்ரீரங்கத்துல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் வருஷமா ஸ்ரீரங்கத்துல பண்றாங்க. கோயம்புத்தூர் தான் நாங்க எல்லாரும் எப்பவுமே வருஷம் போறது கோயம்புத்தூர் தான் போவோம். கிட்டத்தட்ட 15 வருஷமா நாங்க கோயம்புத்தூர். 34வது வருஷம். ஓகே, நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்களா? தஞ்சாவூர்ல இருக்கும். அதான் கும்பகோணத்துல இருந்தா போயிடலாமேன்னு பார்த்தேன் மாதாஜி. கும்பகோணத்துல எல்லாம் கிடையாது மாதாஜி, அந்த அளவுக்கு விரிவடையலை. இப்பதான் கோவில் கட்டிட்டே இருக்காங்க, பண்ணுவாங்க. சென்னையில பாத்துருக்கேன், அண்ணா நகர்ல நடந்தது மாதாஜி. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில போய் நான் தேர்ல எடுத்திருக்கேன் மாதாஜி. தஞ்சாவூர்ல நடக்குது மாதாஜி, நீங்க நேரம் போய் கலந்துக்கலாம். 90% சென்னையில போகும்போது சென்னையில நனைஞ்சுட்டேதான் பகவானோட ஜாலியா பின்னாடி போவோம் மாதாஜி. நிறைய நேரம் கொதிக்கிறதே நினைப்போம். அந்த நேரம் அப்படியே மேகமாகி மழை பெஞ்சு எங்க எல்லாம் ஜாலியா நினைச்சு கூட்டின்னு போவேன். சென்னைக்கு போவோம், நாங்க 2 ரத யாத்திராவும் போவோம். சென்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு தான் ரத யாத்திரா இருக்கும். பொங்கலுக்கு முதல் நாள்ல பொங்கல் அன்னைக்கு தான் முன்னெல்லாம் சென்னையில ரத யாத்திரா இருக்கும். நாளைக்கு மாதாஜி இப்ப வந்து அந்த இதனால மாத்திருக்காங்க. அந்த 1 வீக் குள்ள பண்ணிடணும். அந்த பண்றாங்க. அதர்வைஸ் அப்ப வந்து பொங்கல் அப்பதான் வந்து ரத யாத்திரா இருக்கும். ஜென்ரலி சென்னை ரத யாத்திரா வந்து பொங்கல் அப்பதான் இருக்கும். சோ அதனால நாங்க போகி அன்னைக்கே கிளம்பி போயிடுவோம். போய் ரத யாத்திரா அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வருவோம். சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். எனிவே இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஜெகநாதர் ரத யாத்திரா பூரியில நடக்கிற சமயத்துல எல்லா இடத்துலயும் இப்ப வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. நல்லபடியா எல்லா ஊர்லயுமே ரத யாத்திரா நடக்குது. எங்கெங்க யார் பக்கத்துல இருக்கோமோ போய் அங்க வந்து நாம அட்டன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, உங்களுக்கு இப்ப ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? மாதாஜி, இது பூரியில ஜெகநாதர் ரத யாத்திரை நடக்குது இல்ல மாதாஜி? 9 days எவ்வளவு டோட்டலா எவ்வளவு நாள் நடக்கும் மாதாஜி? ஜெகநாதர் ரத யாத்திரை வந்து ஜெகநாதர் நினைச்சா ஒரே நாள்ல குண்டிச்சா கோவிலுக்கு போவார், இல்லைன்னா 2 நாள்ல போவார். அது வந்து அவரோட மூட பொறுத்தது. ஜெகநாதர் என்ன பண்ண முடியாது. நம்ம வந்து நீங்க இந்த நேரத்துக்குள்ள போய் சேரணும் அப்படிலாம் வந்து கணக்கு எல்லாம் கிடையாது. அவரோட வந்துட்டு இருக்கு மாதாஜி. வந்து 1 வீக் குண்டிச்சா கோவில்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் உல்டா ரத்து திரும்ப வந்து நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கு மாதாஜி.
அதுக்கப்புறம் உள்டாரத்துல வந்து திரும்ப ஸ்ரீமந்திருக்கு வருவார். அது சுந்தராச்சல் அப்படின்னு சொல்லப்படுது. இது நீலாச்சல், அது சுந்தராச்சல். சோ திரும்ப வந்து வருவார். அவர் அவ்வளவு பயங்கரமா அப்படி பிடிச்சு அப்படி ஆட்டம். நமக்கு சவுத் இந்தியன்ஸ்க்குலாம் அதை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பயபக்தியோட வழிபட்டு நமக்கு பழக்கம். நமக்கு பெருமாள் வேலை பண்ணி வர்றதெல்லாம் நம்ம வந்து அவருக்கு அலங்காரம் கலையாம அப்படி வருவோம். இங்க ஜெகநாதரை கட்டி இழுத்துட்டு வந்து அவர் கூட கட்டி போறேன்னு அவங்க வந்து ஜெகநாதரை கூட்டிட்டு வந்து ரதம் உட்கார வைப்பாங்க. சோ அவங்களுடைய வழிபாட்டு முறைக்கும் நமக்கும் வந்து சின்ன சின்ன, ஆனா அந்த பாவம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாவம் இருக்கு. அப்படியே கண்ணுல தண்ணி வருது அவங்களுக்கு எல்லாம். இந்த ஒரு பாவத்தோட அவங்க வந்து பண்றாங்க. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரத யாத்திரை நல்வாழ்த்துக்கள். पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण. नमस्कार. थैंक यू माताजी. हरे कृष्ण. नंदी माताजी. हरे कृष्ण. थैंक यू माताजी. माताजी. थैंक यू माताजी. हरे कृष्ण. हरे कृष्ण. माताजी. थैंक यू. हरे कृष्ण. माताजी नमस्कार. हरे कृष्ण. एंड கொடுத்துறேன். हरे कृष्ण. हरे कृष्ण. थैंक यू माताजी. हरे कृष्ण. हरे हरे. पद्मा माताजी थैंक यू. हरे कृष्ण. एंड கொடுத்துறேன்.